சில பெரிகாத்தான் நேஷனல் எம்பிக்கள் கதைகள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதாக கராகன் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் இதுவரை அனைத்து சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு வியூகம் வகுக்கும் சிறந்த தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் இன்னும் உட்கார்ந்து பேசி வேறுபாடுகளை எவ்வாறு சீரமைப்பது என்று அவர்கள் விவாதிக்கவில்லை என்று டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டிய நேரத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே பிரச்சனைகளை மறுசுழற்சி செய்கிறார்கள். காசோலைகள் குறித்தே சுழல்கிறார்கள். அமர்ந்து விவாதிப்பதற்கு இதுவே சரியான தருணம் என்று அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் பாதுகாப்பான இணைய பயன்பாட்டிற்காக புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் உரிமம் பெறுவதற்கான தேவைக்கு சமூக ஊடக தளங்கள் சாதகமாக பதிலளித்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தின் முடிவில் ஊடகங்களிடம் பேசிய ஃபோமி, அவர் சந்தித்த பல்வேறு சமூக ஊடக தளங்களின் அதிகாரிகள் மலேசிய சட்டங்களுக்கு இணங்க வேண்டியதன் அவசியத்தை ஒப்புக்கொண்டதாகவும் உரிமம் வழங்கும் செயல்பாட்டில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறினார். இச்சந்திப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன என்று அவர் குறிப்பிட்டார். அந்தந்த தளங்களுக்கு மலேசியா ஒரு முக்கியமான சந்தை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டதாக ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்தை நாட்டின் சரித்திரத்தில் மிகவும் சர்வாதிகாரமுடைய அரசாங்கம் என்று குற்றம் சாட்டியிருக்கும் பெர்சே அமைப்பின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசனின் குற்றச்சாட்டை பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் மறுத்துள்ளார். சமூக ஊடகங்களுக்கும் இணைய தகவல் சேவை வழங்குவோருக்கும் புதிய லைசன்ஸ் சட்டத்தை விதித்திருக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்பில் வழக்கறிஞர்கள் மன்றத்தின் முன்னாள் தலைவருமான அம்பிகா அதிகப்படியான மற்றும் நியாயமற்ற விமர்சனங்களை செய்வதில் ஈடுபட்டிருப்பதாக PKR கட்சியைச் சேர்ந்த ஹசான் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் ஆட்சி புரிந்த பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கம் போன்று ஊரடங்கு விதித்து நாடாளுமன்றத்தை முடக்காமல் தற்போது நாட்டை ஆட்சி புரிந்து வருவோரை எப்படி சர்வாதிகாரியாக கருத முடியும் என்று ஹசான் கேள்வி எழுப்பினார். கெடாவில் உள்ள மூடா அணை மற்றும் பேராக்கில் உள்ள புக்கிட் மேரா அணை ஆகியவற்றின் நீர்மட்டம் மேக விதைப்பு நடவடிக்கைக்கு பிறகு நேற்று காலை நிலவரப்படி முக்கியமான மட்டத்தில் உள்ளது. கெடாவில் உள்ள பேடு அணை மற்றும் பெரிஸ் அணை உட்பட நாடு முழுவதும் உள்ள மற்ற 6 அணைகளும் எச்சரிக்கை அளவில் இருப்பதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் மாற்றத்துறை துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். சராவாக்கில் உள்ள நியாக் கேவ்ஸ் குகை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் புதுடெல்லியில் அண்மையில் நடைபெற்ற உலக பாரம்பரிய குழுவின் 46வது கூட்டத்தில் இந்த அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்று சுற்றுலா, கலைகள் மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சு திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பூப்பந்து விளையாட்டில் தேசிய மகளிர் இரட்டையரான பெர்லி தான் எம் தினா ஜோடி காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி உள்ளது. நேற்று பிற்பகலில் நடைபெற்ற ஏ குழுவுக்கான இறுதி ஆட்டத்தில் பெர்லி தான் எம் தினா இந்தோனேசிய விளையாட்டாளர்களை தோற்கடித்தனர். உலகின் 9ஆம் நிலையில் உள்ள இந்தோனேசியாவின் அப்ரியானி ரகாயு சித்தி ஃபாடியா சில்வா ஜோடியுடன் பெர்லி தான் எம் தினா மோதினர். இவ்வாட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே காலிறுதிக்கு தேர்வு பெற முடியும் என்ற நிலையில் தேசிய விளையாட்டாளர்கள் களம் இறங்கினர். முதல் சுற்றை 21க்கு 18 என்ற புள்ளிகளிலும், 2ஆம் சுற்றை 21க்கு 9 என்ற புள்ளிகளிலும் பெர்லி தான் எம் தினா ஜோடி கைப்பற்றியது. முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் பெர்லி தான் எம் தினா ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதிக்கு தகுதி பெறும் 8 ஆண்டு கால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.